கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ் போனாதான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? தொடர்ந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ எப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஜென்ரலா நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஜென்ரலா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறவங்ககிட்ட நம்மள்ட்ட பேசுறவங்க அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு கைடன்ஸா கொடுக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா இம்மீடியட்டா, அதாவது நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க வந்து கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸே தெரியாம, மீன்ஸ் நம்ம நர்சிங் படிக்கிறப்ப கரிக்குலம்ல சிலபஸ்ல இருந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எக்ஸாம்னு வரும்போதும் நிறைய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அப்படி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே டைரக்டா போய் கோச்சிங் சென்டர்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க போற ஸ்பீடுக்கும் நீங்க கொடுக்குற டைமுக்கும் கண்டிப்பா மிஸ் மேட்ச் ஆகும். அதை வந்து உங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது.